வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. என்ன ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு ஃபேன் இல்ல, ஏசி இல்ல. பெரிய மகாராணி வீட்டு குழந்தைங்க இவங்க வந்தோடனே ஏசி வேணுமா? நாங்களே காலையிலேருந்து கரண்ட் இல்லாத ஃபேன் கூட இல்லாத காயிறோம். ஃபீஸ் மட்டும் வாங்குறீங்களா? ஜென்ரேட்டர் வைக்க முடியாது? சரிங்க மேடம், நான் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி போட சொல்றேன். உங்க பொண்ணு 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏன் ஃபெயில் ஆயிட்டா? நீங்க அவள்கிட்ட தான் மேடம் கேட்கணும். அவன் சரியாவே படிக்க மாட்டா மேடம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறத தவிர வேற வேலை என்ன இருக்கு உங்களுக்கு? நாங்க எல்லாருக்கும் ஒன்னாதான் பாடம் எடுக்கிறோம். அவ சரியா படிக்க மாட்டா, நாங்க என்ன செய்யறது? ஓ, எல்லாத்துக்கும் தனித்தனியான ஃபீஸ் வாங்குறீங்க. அப்ப தனித்தனியா சொல்லி கொடுத்தா என்ன? மேடம், இங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவ பாடத்துல அவ தான் அக்கறை பண்ணி கோஆப்ரேட் பண்ணி படிக்கணும். படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். அடுத்த தடவை இவ ஒழுங்கா மார்க் எடுக்கல, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் உங்க மேல. வாடி போலாம். வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. வணக்கம் மேடம், நான் மலரோட அம்மா. மலர் எப்படி மேடம் படிக்கிறா? நான் ஒன்னு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க அவ படிக்க வராளா இல்ல வேற எதுக்கு வராலும் எனக்கு ஒண்ணுமே புரியல. படிக்கிறதே இல்ல, எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ண வரா. பிரேக் பெல் அடிச்சா நேரா கேன்டீனுக்கு போயிடுறா. கேன்டீன்ல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு லேட்டா வரா. பெல் அடிச்சாலும் வந்தாலும் கவனிக்கிறது இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் மேக்கப். என்னதான் பண்ணுவான்னு தெரியல. வீட்டுல எல்லாம் கவனிக்கிறது இல்லையா? சீரியஸா கேக்குறமா, அவ என்னதான் பண்றா, நீங்க கவனிக்க மாட்டீங்களா? எங்க மேடம், வீட்டுல நல்லா சமைச்சு வச்சாலும் சாப்பிட மாட்டா. கேன்டீன்ல பீஸா விக்குது, அது விக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி 300 400 வாங்கிட்டு வரா. இந்த ஃபீஸ் கட்டணும், இந்த ஃபீஸ் கட்டணும் வேற காசை கேட்டுக்கிட்டே இருக்கா. டெய்லி அவங்க அப்பாட்ட வேற வாங்கிட்டு வரா. என்னதான் செய்யறான்னு தெரியல. நானே உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் மேடம். ஏதாவது ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது ப்ரோக்ராம் வருதா? சொல்லுங்க மேடம். நாங்க ஸ்கூலுக்கு அனாவசியமா எந்த ஃபீஸும் கேட்க மாட்டோமா. அவசியம் இருந்தா மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபீஸ் கேட்போம். அது மெசேஜ் மூலம் பேரண்ட்ஸு தெரியும். அப்ப நீங்க கொடுத்தா போதும். அவ காசு கேட்கறா நீங்க கொடுத்துறீங்க. அவ ஜாலியா இருக்கிறாமா. அவ எதையாவது செஞ்சுட்டு இருக்கிறா. ஃப்ரெண்டுங்களோட ஊர் சுத்துறா. ஐயோ, மிஸ் வேற பொம்பளை பிள்ளையா பார்த்து வளங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்ப இவ்வளவு நேரம் நீ பொய் சொல்லிதான் காசு வாங்கிட்டு வரியா? வீட்டுல ஸ்கூல்ல எதுவும் காசு கேட்கல யாரோ, நீயா பொய் சொல்லி காசு வாங்கிட்டு வர. பாரு என்ன எடுத்துருங்க, இதோட அடிக்கிறேன் பாரு உன்னை. வா வா வீட்டுக்கு வா, உன் காலை உடைக்கிறவன. ஐயோ மாமா ப்ளீஸ்மா. ஏற்கனவே எங்க அம்மா என்ன அடிப்பாங்க, இதுல உசுப்பு ஏத்திட்டே இருக்காங்களே. ஆமா மேடம், வீட்லயும் மேக்கப் போட்டுக்கிட்டே தான் இருப்பா. அது மட்டும் இல்ல, ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்ச இப்படி வச்சுக்குவா, இப்படி வச்சுக்குவா. என்ன செய்யறானே எனக்கு புரியல மேடம். ரோட்ல போற பூனை நாய் அதை கூட போய் பேசிட்டு ரீல்ஸ் எடுப்பா மேடம். எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க மேடம். மூஞ்சி இப்படின்றா. எனக்கு புரியல மேடம், நீங்க கொஞ்சம் பாருங்க மேடம். உங்க வீட்டுல இதெல்லாம் செய்யறான்னு சொல்றீங்க, உங்க வீட்டுக்கு வந்து நாங்க பார்த்து இதை திருத்தணுமா? நீங்களாம் என்னமா பண்றீங்க வீட்டுல? என்ன பண்றீங்க? ஐயோ நான் இதெல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறப்ப எங்க அம்மா சீரியலே பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன கவனிக்கவே மாட்டாங்க. அப்ப எனக்கு போர் அடிக்கல, அதான் நான் அதெல்லாம் செய்யறேன். உங்க பொண்ணுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. படிக்கிறத தவிர மற்ற ஆக்டிவிட்டில நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவளுக்கு எதுல அதுலயே அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து கொஞ்சம் சேர்த்து விடுங்க. அதுலயாவது கொஞ்சம் மேல வரட்டும். போங்கம்மா போங்க. வணக்கம் சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க. வணக்கம் மேடம், நீங்க யாரோட பேரண்ட்டு? நான் ஆகாஷோட பேரண்ட் மேடம். ஓ, நீங்க ஆகாஷோட பேரண்டா? சரிங்க சார், இந்தாங்க உங்க பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. இப்படியே போனா சரியில்லை சார், ரொம்ப புவரா இருக்கான். அவன் நியூ அட்மிஷனா வேற இருக்கான். ஆனா என்னதான் படிச்சான்னு தெரியல. போன ஸ்கூல்ல என்ன படிச்சான்? என்ன படிச்சான் பாருங்க, மார்க்கை வாங்கி பாருங்க. என்ன சார் மார்க் வாங்கியிருக்கான்? தமிழ்ல 4, இங்கிலீஷ்ல 8 மார்க்கு. பாருங்க, நல்லா பாருங்க, 16 மார்க். என்ன சார் ஆச்சரியப்படுறீங்க? இவன் நியூ ஸ்டூடெண்டா வேற இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கான். சயின்ஸ் சோசியல்ல 32 மார்க்கு. என்ன சார் இப்படியே போனா நாங்களா என்ன சார் செய்யறது? டீச்சர்ஸ் ரொம்ப கஷ்டம் சார், கொஞ்சம் கவனிங்க. மேடம், அருமையான ஸ்கூல் மேடம் இது. எல்லாரும் சொல்றத கேட்டு தான் என் பையனை இங்க சேர்த்த நிரூபிச்சிட்டீங்க மேடம். அருமையான ஸ்கூல் மேடம் இது. சார் என்ன சொல்றீங்க நீங்க? மேடம், போன ஸ்கூல்ல இவன் வெறும் முட்டை தான் மேடம் வாங்குவான். இந்த ஸ்கூல்ல முட்டை வாங்குற பையனை கூட மார்க் வாங்க வச்சிருக்கீங்க மேடம். அதுதான் மேடம் சொன்னேன், அருமையான ஸ்கூல் மேடம் இது. என் பையன் படிக்கிறான் மேடம். சரிங்க சார், நீங்க போங்க, அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். ஹலோ மேடம், வணக்கம்.
ஹலோ சார், வாங்க. வணக்கம், உட்காருங்க. நீங்க யாரோட பேரண்ட்? விக்னேஷா? ஓகே. என் பையன் எப்படி மேடம் படிக்கிறான்? நல்லா படிக்கிறானா? எங்க சார் படிக்கிறான்? நான் தான் சரியா படிக்கல மேடம். அவனாவது நல்லா படிக்கிறானா? படிக்கிறதே இல்லை. என்னதான் பாக்குறீங்களோ தெரியல. என்ன மேடம் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இந்தாங்க சார் பேப்பர் வாங்கி பாருங்க. என்ன மேடம், என் பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கிறான்? 100க்கு முட்டை. நீங்க என்ன வேலை செய்றீங்க? முட்டை வியாபாரம் செய்யறேன் மேடம். எதுக்கு மேடம் கேக்குறீங்க? ஓ, அப்படிங்களா? அதான் அவன் வாங்குறான், நீங்க விக்கிறீங்க, அவன் வாங்குறான். என்ன மேடம் சொல்றீங்க? அவன் வாங்குறான், நான் விக்கிறேன். என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் என் தொழிலை கிண்டல் பண்றீங்க? எருவு மாடு படிக்கிறதுக்கு தானே அனுப்புற? என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? உனக்கு டெய்லி 4 முட்டை இருந்துதான் சாப்பிடுவோம். நீ முட்டையா போட்ட. நீ பேப்பர்ல என்ன வாங்கியிருக்க? அதே முட்டைய வாங்கியிருக்க. இதுக்கா உன்னை படிக்க வைக்கிறேன் நானே? ஓடா வீட்டுக்கு, ஓடா. உன்னை என்ன பண்றேன் மேடம். இருங்க மேடம், அவங்க அம்மாட்ட சொன்னா நல்ல கம்பியை பழுக்க காய வச்சு போடுவாங்க. நான் அவனை போய் அங்க சொல்றேன் மேடம். சரிங்க சார், இதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்த டெஸ்ட்ல அவன் நல்ல மார்க் எடுப்பான் மேடம். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். உங்க பையனை டெய்லி வீட்டில் கவனிங்க சார். படிக்கிறானா இல்லையான்னு கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.